நம்முடைய பணியின் இடையில் நாம் சில சேவைகளை செய்வதுண்டு. ஆனால் சேவைகளையே பணியாக மேற்கொள்பவர்கள்தான் செவிலியர்கள். ஆம், அத்தகைய சிறப்பு வாய்ந்த செவிலியர்களை போற்றும் விதமாகத்தான் சர்வதேச செவிலியர் தினம் உலகம் முழுவதும் மே 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. செவிலியர்கள் சமூகத்திற்கு ஆற்றும் பங்களிப்பை சிறப்பாக நினைவு கூற இந்நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இத்தகைய செவிலியர் தினம் எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம். கடந்த 1820ஆம் ஆண்டு இத்தாலியின் புளோரன்ஸில் பிறந்த நைட்டிங்கேல் நவீன செவிலியியல் முறையை உருவாக்கியவர். 1853இல் கிரிமியன் போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு இரவு நேரத்தில் கூட கையில் விளக்குடன் சென்று ஓய்வின்றி மருத்துவ உதவிகள் செய்து வந்தார் நைட்டிங்கேல். இதனாலேயே கைவிளக்கேந்திய காரிகை என்று நைட்டிங்கேல் அழைக்கப்படுகிறார். 1860ஆம் ஆண்டு செவிலியர்களுக்கான பயிற்சி பள்ளியை முதலில் அவர் தொடங்கிய நிலையில் இது தற்போது லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஒரு பகுதியில் இயங்கி வருகிறது. பராமரிப்பு, செயலில் கவனம் மற்றும் மருத்துவமனை மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்ததன் மூலம் அனைத்து செவிலியருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்தான் நைட்டிங்கேல். இதனால்தான் அவர் பிறந்த தினமான மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இங்கிலாந்தில் ஆண்டுதோறும் மே 12ஆம் தேதி லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் இந்த தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள செவிலியர் மூலம் மாளிகையில் உள்ள விளக்கு ஏற்றப்பட்டு அங்கு வருகை தரும் செவிலியர்கள் ஒவ்வொருவராலும் கைமாறப்பட்டு பின்னர் அது அங்குள்ள உயர்ந்த பீடத்தில் வைக்கப்படும். இது ஒரு செவிலியரிலிருந்து மற்றொருவருக்கு தமது அறிவை பரிமாறப்படுவதை குறிப்பதாக கருதப்படுகிறது. நமது இந்தியாவில் மத்திய அரசு சார்பாக ஆண்டுதோறும் சர்வதேச செவிலியர் தினத்தில் சிறந்த சேவை புரிந்த செவிலியர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நமக்கோ நம் உறவினருக்கோ உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது செவிலியர்கள் ஆற்றும் சேவை பாராட்டுக்குரியதோடு மட்டுமல்லாமல் உயர்ந்த ஒன்றாக உள்ளது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. சேவை பணியாற்றும் செவிலியர்களின் சேவைகள் தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி. சத்தியம் செய்திகளுக்காக ஸ்டெல்லா மேரியுடன் செய்திக்குழு.